இந்த சேலஞ்ச் நான் ஒரு 4-5 ஹிண்ட் கொடுப்பேன். அதை வச்சு என்ன ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிப்பேன். ஓகே, என் பொருளை எடுத்து எனக்கே போடுறான் பாருங்க. சரி ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று, வெளியே வந்து ஷெல்லு இருக்கும். அந்த ஷெல்லு வந்து ஹார்டாக இருக்கும். உள்ளக்க வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்கும். உள்ள ஒயிட் கலரில் இருக்குமா? வெளியே உள்ள ஷெல்லு வந்து ப்ரௌன் கலரில் ஹார்டாக இருக்கும். ப்ரௌன் கலரில் ஹார்டாக இருக்குமா? என்னடா அது? சொல்லு. இது என்னன்னு தெரியவனே. இவன் வேஸ்ட்டு கோகனட். ஆமாம்ல. அடுத்த ஃப்ரூட்டு, வெளியே வந்து முள்ளாக இருக்கும். மேலே ஒரு கொண்டை வச்ச மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக. பைனாப்பிள் கண்டுபிடிச்சா எல்லோ. இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து நான் சின்ன ஒரே ஹிண்ட் தான் கொடுப்பேன். என்ன ஃப்ரூட்டு? வெளியே சீடு இருக்கும். வெளியே சீட்ஸ் இருக்கும்? ஆமாம், அந்த ஃப்ரூட்டுக்கு வந்து வெளியே சீடு இருக்கும். இவனே இப்போ தான் அவனை கேள்விப்படுறேன். வீட்டில் ஏதோ தினமும் யூஸ் பண்ணுறதா அது? இல்லை, இது வந்து வெளிநாட்டில் வந்து அதிகமாக கிடைக்கும், இல்லாட்டி குளிர் பிரதேசத்தில். வெளியே மட்டும் தான் சீட்ஸ் இருக்கும். வெளியே மட்டும் தான் சீட்ஸ் இருக்கும். இப்போ பிடிச்சிட்டேன்டா. என்னது? ஸ்ட்ராபெரி. நீ வந்து அது கூலிங்கில் தான் இருக்குன்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே. அடுத்து வந்து இதை வச்சு ஒரு ஸ்டாரே இருக்காரு. அது சொல்லாவே கண்டுபிடிச்சிடேன்டா. இவர் தானே வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மெலன். இப்போ வந்து நம்ம ஊர் பொறுத்து ஓகே, எல்லோ இஷ்ஷாக இருக்கும். உள்ளே எல்லோ இஷ்ஷாக இருக்கும். சீடு இருக்கும் உள்ளே. வெளியே எல்லோ உள்ளே எல்லோ அப்படின்னா பனானா தானே இருக்கும்? பனானா உள்ளே இல்லை எல்லோவாக இருக்குமா? அதை வந்து நம்ம கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். என்ன அவனே அது? நம்ம ஊர் பழம்ன்ற? நம்ம ஊர் பழம் தான். தெரில அவனே, சத்தியமாக தெரில. அது என்னென்னு தெரியலையா? தெரில. மேங்கோவா? கடவுளே. இப்போ நான் சொல்ல போகிற ஃப்ரூட் வந்து பஞ்சஸாக இருக்கும். பர்பிள் கலரில் இருக்கும். உள்ள சீட் இருக்கும். உள்ள சீட்ஸ் இருக்கும். பர்பிள் கலரில் இருக்கும். சின்னதாக இருக்கும். கொத்த கொத்தாவே. இதுதான் அது இங்கிலீஷில் கிரேப்ஸா. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் நிறையா பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. பாய்.